ஒரு படம்னா என்ன? படம்னா டெஃபினிஷன் எனக்கு சொல்ல தெரியல. பட் ஒரு சம்மிங் அப்பாக எப்படி சொல்லலாம்னா, இது ஒரு பப்ளிக் கன்சியூமர் ப்ராடக்ட். அதனால் உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் கேடு விளைவிக்கக்கூடாது. ஒரு வருஷத்தில் ஸ்பெசிஃபிக்காக 2024 எவ்வளோ படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? 75, 100, 120, 150, 241 ஃபில்ம்ஸ். அப்படின்னா ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட 5 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு பிரபலமான டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன ஒரு கேள்வி கேட்டார். இந்த இண்டஸ்ட்ரியில் வாரம் 5 தயாரிப்பாளர்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்களே, அவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்டார். எனக்கு ஃபஸ்ட்டு அந்த கொஷின் கரெக்டாக தான் என் காதில் விழுந்ததா அப்படின்னு ஒரு ஷாக்கோடு கேட்டேன். அதை ரிப்பீட் பண்ணோன்னே ஓங்கி ஒரு அறவிட்ட மாதிரி இருந்தது. ஏன்னா நானும் என்னோடய படம் சம்மந்தமாக பேச தான் அவர்கிட்ட போயிருந்தேன். ஒரு வருஷத்தில் 241 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா, பட் ஜென்ரலாக பப்ளிக்கு அது ஒரு 20-30 படம் பேர் தான் ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த படங்கள் எல்லாம் எடுக்கிறது யார், எப்படி சர்வைவ் ஆகுறாங்க, எப்படி இந்த படங்கள் ரிலீஸ் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கப்புறம் நான் இன்னும் டீப்பாக அனலைஸ் பண்ண எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. பீப்புள் இப்போ ஓடிடியில் போய் சூஸ் பண்ணி ஒரு படம் பார்க்குறோம், இல்லை சேட்டலைட் சேனல்னால் கூட அந்த படம் எது நம்ம பார்க்கணுன்னு நினைக்கிறோமோ அதுக்கு தான் போய் முன்னாடி உட்காடுறோம். அது மாதிரி தான் தியேட்டரில் என்ன படம் வருது, எதை பார்க்கலாம் அப்படின்ற முடிவு மக்கள் கையில் இருக்கிறதுனால we have to reach the content first. ஏன்னா அப்போ தான் அவங்க இந்த படத்தை நம்மளுக்கான படமா நம்ம பார்க்கலாமா. ஸோ இங்கே 2 கேட்டகரி ஆஃப் ஃபில்ம்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் மாறினா நல்லாயிருக்கும். பெரிய படம் சின்ன படம் அப்படின்றதுக்கு பதிலாக குட் ஃபில்ம் நாட் ஸோ குட் ஃபில்ம் அப்படின்னு கேட்டகரி பிரித்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியராக இருக்கலாம். த சேலஞ்சஸ் பப்ளிசிட்டி இன் ரீச்சிங் ஆடியன்ஸ். ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறது அவ்வளோ சேலஞ்சிங்கான விஷயமா? எந்த படமோ அந்த படம் வருதுன்றத தமிழ்நாட்டில் அட்லீஸ்ட் உள்ள 8 கோடி மக்களுக்கு ரீச் பண்ணணும். அப்போது நான் என்ன பப்ளிசிட்டி பண்ணி அவங்கள ரீச் பண்ணுறது? பிகாஸ் எவ்ரிபடி இஸ் பிஸி. எல்லாருக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் வியூவிங் மாதிரி நிறைய விஷயங்கள், என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, யூடியூப் இருக்குது, ஓடிடி இருக்குது, இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும்போது இந்த படம் வருது அப்படின்றத இத்தனை பேருக்கு நான் எப்படி ரீச் பண்ணுறது? அந்த பப்ளிசிட்டி அப்படின்றதுக்கான காஸ்ட் என்ன, அதை எப்படி பண்ணுறது, யார் மூலமாக பண்ணுறது, இதெல்லாம் தான் சேலஞ்சஸ். முன்னெல்லாம் இந்த டேட்டில் ஷூட்டிங், இதான் டைட்டில் அப்படிலாம் வந்துட்டு இருந்தது ஃபர்ஸ்ட் லுக் ரிவீல், டைட்டில் ரிவீல், ஒரு பப்ளிசிட்டி க்ரியேட் பண்ணி, ஒரு க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணி மக்களோட அட்டென்ஷனை கிராஸ் பண்ண வேண்டியிருக்கு, ஈவன் ஃபார் பிக் ஃபில்ம்ஸ். சிறகு படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கீங்க? ரிலீஸ் ஆகிற படத்தை பார்த்துட்டு வெளியில் வர மக்கள்கிட்ட பைட்ஸ் எடுத்து அந்த ரிவ்யூஸை பேஸ் பண்ணி தான், வேர்ட் ஆஃப் மவுத் தான் நிறைய பேர் அந்த படத்தை பார்க்க வருவாங்க. பட் இந்த மாதிரி சின்ன படம்ன்றதுனால நான் ஒரு வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் மக்களுக்கே, பப்ளிக்குக்கே ப்ரிவ்யூவாக ஒரு 5 நாளைக்கு 5 ஷோ, ஒரு 450 பேர் இந்த படத்தை பார்க்கலாம் ஃப்ரீயாக. அதை பார்த்துட்டு மக்கள் டிசைட் பண்ணலாம், காசு கொடுத்து இந்த படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ண வச்சு பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கலாம். பட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு இந்த குழு வந்திருக்கு. பல 100 கோடி போட்டு சில படங்கள் எடுக்கிறத விட சில கோடிகள் போட்டு பல படங்கள் வெளில வந்தால் நிறைய ஃப்ரெஷ் டேலண்ட்டுக்கு, நிறைய பட்டிங் டேலண்ட்டுக்கு, நிறைய பேஷனட் பீப்புளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது நம்மளுக்கும் ஒரு ஃப்ரெஷ் ஏர் மாதிரி நிறைய படங்கள் வர்றதுக்கான, நல்ல படங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சினிமாவில் ஒரு கெரியர் சூஸ் பண்ணால் சஸ்டெயின் பண்ண முடியுமா, ஃபினான்ஷியலாக சஸ்டெயின் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி, ஒரு பயம், ஒரு ஐயம் எல்லாருக்கும் இருக்குது. அது நியாயமானதும் கூட. ஏன்னா இதில் ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் இல்லாதது அப்படின்னு எனக்கு தோணும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் சினிமாவில் வர முடியலனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வேறு பிளாட்ஃபார்ம்ஸ் சூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த நிறைய ஷார்ட்ஸு, ரீல்ஸு, ஷார்ட் ஃபில்ம்ஸ், இதெல்லாம் அவங்களோட வெளிப்பாடு. டு எக்ஸிபிட் தேர் டேலண்ட். எப்படியாவது நம்ம நோட்டீஸ் ஆகிட மாட்டோமான்னு. இதை விட்டு டோட்டலி அவேயாக போய் ஒரு ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணவே முடியாது. வேறு வேலையில் இருந்தாலும் பைசாக்காக ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. படங்களில் பெரிய படம் சின்ன படம் அப்படின்ற கேட்டகரி ஆக்சுவலாக எதை பேஸ் பண்ணி இருக்கலாம் அப்படின்னா பட்ஜெட்டை பொறுத்து தான் பெரிய படம் சின்ன படம். பெரிய படங்களில் ஒரு சின்ன கேம்பிளிங், பெட்டிங், அந்த உணர்வு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் ரொம்ப ஜாஸ்தின்றதுனால என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, ஒரு 200 கோடி ரூபா படம்னு வச்சுக்கோங்களேன், 2 கோடி பேர் பார்த்தா மட்டும்தான் அந்த படமே காஸ்டாவது ஒரு பிரேக் ஈவனாவது வரும். சின்ன பட்ஜெட் படங்கள்னும் போது
ஆக்சுவலாக ஒரு 2 லட்சம் பேர் பார்த்தா போதும். அந்த நம்பர் இவ்வளோ சின்னதாக 2 கோடி 2 லட்சம்ன்றது இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தாலுமே எப்போவுமே சின்ன படங்கள் வந்து ஒரு ஃபில்லர் மாதிரி, பெரிய படம் வரதுக்கு முன்னாடி அந்த ஒரு வாரம் தியேட்டரில் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடாது இல்லையா, அதுக்காக இந்த படங்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க. படம் வந்து ஒரு 1.5 கோடி 2 கோடி எடுத்திருப்பாங்க, இல்லை 4-5 கோடி வரைக்கும் கூட சின்ன பட்ஜெட் படங்களே எடுக்கிறாங்க. அந்த படம் வந்து பப்ளிசிட்டி சரியாக பண்ணாமல் ரிலீஸ் ஆகும்போது அவங்களுக்கு வர கலெக்ஷன் வந்து 50,000 1 லட்சம் இவ்வளோ தான் இருக்கும். பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, சின்ன பட்ஜெட் படம்னா இது கமர்ஷியலாக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், வேர்ட் ஆஃப் மவுத் தானே நீங்கள் நம்புறீங்க, நல்ல படம்னு சொன்னால் எல்லோரும் பார்ப்பாங்கன்னு. அப்போது கமர்ஷியல் அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. நீங்கள் ஆஸ் அன் ஆடியன்ஸ் படத்தை பார்த்துட்டு படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அந்த ஒப்பீனியனை சொல்லிட்டீங்கன்னா, எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கமர்ஷியலி சக்ஸஸ்ஃபுல் ஃபில்மாக தான் அது வயபிளாக வந்துடும். பொதுவாக எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் இல்லை, யார் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை யாருக்கு இருக்கோ அவங்க யோசிக்கிற விஷயம். அது வந்து அவங்கள ப்ளேம் பண்ணுறதுக்கு இல்லை, பட் அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்கள் வரும்போது தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வரமாட்டாங்கன்னு. இதில் எத்தனையோ பேரோட கெரியர்ஸ் லைஃப்ஸ் இருக்குது. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கோ தியேட்டர் ஓனர்ஸ்க்கோ கூட ஆடியன்ஸ் வந்தால் தான் இல்லையா. ஸோ அதனால் ஒரு ஆடியன்ஸை வரவழைக்கிறதுக்கான சேலஞ்சில் தான் எல்லாரும் வந்து சம்டைம்ஸ் ஒருத்தர் குறை சொல்கிற மாதிரியோ, இல்லை ஒருத்தர் ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அந்த ஒரு கம்பேரிசன் போட்டி எதுவாக இருந்தாலுமே இந்த ஒரு ஆதங்கத்தில் தான். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஸ்ட்ரெயிட்டாக எந்த படமாக இருந்தாலும் பப்ளிக் ஒப்பீனியனை பொறுத்து நல்ல படம் நாட் ஸோ குட் ஃபில்ம்னு கிளாஸிஃபை பண்ணலாமே தவிர, இது கமர்ஷியல் படம் இல்லை, இது பெரிய படம், இது சின்ன படம், அந்த கேட்டகரிஸே தப்புன்னு நான் நினைக்கிறேன். மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இதை ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படின்னா அவங்க தியேட்டருக்கு போகாமல் இருக்கலாம். அதனால் என்ன ஆகிடுது, திருப்பியும் அவங்க ஓடிடிலையும் போய் பெரிய பட்ஜெட் படங்கள் தான் பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு அஷ்யூரன்ஸ் இருக்குது. ஸோ ஓடிடிலையும் அந்த படங்களை தான் வாங்குவாங்க. எவ்வளோ விஷயங்கள் மாறி இருக்குது. ஸோ இந்த ரிலீஸ் விஷயத்தையும் ஒரு புது மாதிரியாக மக்கள்கிட்டயே அந்த தீர்ப்பை விடுற மாதிரி அதுக்கான ஒரு முன்னெடுப்பு தான் இப்போ நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கிற இந்த வீடியோஸ் எல்லாமே. சிறகு மூவி ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பேசிக்கலி எனக்கு டிரைவிங்னா ரொம்ப பிடிக்கும். ரைடிங் பைக்ஸ்னால் என்னோட ரொம்ப ஃபேவரட். ஸோ அந்த இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணது அதெல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் மோஸ்ட்லி இந்த ஹாரர் மூவிஸ் இல்லை ஆக்ஷன் மூவிஸோட இந்த மாதிரி மெலோடி அதெல்லாம் இந்த மாதிரி மூவிஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணது, அதுக்கப்புறம் அவங்க ரிலேஷன்ஷிப்பு, ஸோ ஓவராலாக எனக்கு அந்த மூவி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஒரு ரொம்ப ப்ளசண்ட்டான ஒன்றா இருந்தது. சிறகு படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. பழைய சாங் யாழெடுத்து இன்பம் சேர்க்க மாட்டாயா அந்த சாங் வந்ததுமே நான் ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிட்டேன். அவ்வளோ நல்லா இருந்தது எல்லாமே. அந்த ஹீரோயினும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு இதுவும் வந்து அப்படியே கிட்ட சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் ஃபேஸில் அவ்வளோ அழகாக காட்டினாங்க. அவங்கள்ட்டையும் இப்போ போய் சொல்லிட்டு தான் வந்தேன் நான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. மைனர் சேஞ்சஸ் கூட அவ்வளோ அழகாக காட்டுறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் ஆஃப் த ஹோல் ஃபேக்ட் தட் இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கான தாட்டே ஐ திங்க் இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இட் வாஸ் நாட் ப்ரிட்டென்ஷியஸ், ரொம்ப நேச்சுரலாக ஃப்ளோ ஆகிட்டே இருந்தது. ஸோ தட்ஸ் வாட் ஐ ரியலி என்ஜாய்ட் அபவுட் த ஃபிலிம். ஓவரால் ஐ தாட் இட் வாஸ் ஜஸ்ட் ஃப்ளோயிங், இட் வாஸ் வெரி மச் லைக் ப்ரீஸ் அண்ட் ஐ திங்க் தட்ஸ் த இன்டென்ட் ஆஃப் த ஃபிலிம் ஆல்சோ. ஸோ ட்ராவல் ஃபிலிம் அப்படிங்கிற போது நம்ம யூ ஷுட் வாண்ட் டு டூ சம்திங் லைக் தட். இல்லை இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோண வைக்கணும். அது நிச்சயமாக ஃபீல் ஆச்சு எனக்கு படம் பார்க்கும்போது. நம்மளும் ஒரு ஜஸ்ட் கோ ஆன் அ ட்ரைவ் வித்தவுட் நோயிங் வேர் த டெஸ்டினேஷன் இஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஐ ஹேட் அ ரியலி லவ்லி டைம். ஒரு நல்ல ஒரு நாவல் படித்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வெளியே வந்த மாதிரி இருக்கேன். இப்போ ஃப்ரெஷ் அவுட் ஆஃப் த ஸ்க்ரீனிங். இந்த படம் வந்து குட்டிரேவதி மேம் எழுதி இயக்கியிருக்காங்க. ரொம்ப ஒரு லிட்ரேச்சரோட வேல்யூ நிறைஞ்ச மாதிரி இருந்தது படம். இந்த படத்தில் வந்து ஒரு ட்ராவல் தான் இந்த படத்தோட ஒரு தேடலோட ட்ராவல் பண்ணுற முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு பர்பஸ் இல்லாமல் ட்ராவல் பண்ணுறாங்க, பிறகு பர்பஸை கண்டுபிடிக்கிறாங்க. அது ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப இலகுவாக இருந்துச்சு, அப்படியே ஃப்ளோட் பண்ணிகிட்டே போகிற மாதிரி இருந்துச்சு படம். அரோல் கோரலி பர்டிகுலராக மியூசிக் வந்து சாங்ஸ் வந்து வண்டர்ஃபுல் சாங்ஸ். ஆண்களாக இருந்து நாங்கள் கேரக்டர்ஸ் எழுதும்போது எங்களுக்கு ஒரு ஆண்களோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து மட்டும் தான் எங்களுக்கு எழுத வரும். அதே மாதிரி இப்போ அந்த மேம் வந்து ஒரு பெண்ணாக இருந்து அவங்க ஆண் பர்ஸ்பெக்டிவில் எழுதுனதும் சுவாரஸ்யமாக ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் மேம். நல்லா இருந்தது, அசையில்லாமல் இருந்து பார்த்துனாங்க ஒரு படம். அந்த அப்படி அந்த சரியான டச்சிங்கான மூவியாக இருந்தது, உணர்வு பூர்வமாக இருந்தது. பட் அது இயற்கையாகவும் அந்த நடிப்பு வந்து நடிப்பாக தெரியல, அந்த இயற்கையாக கேஷுவலாக நடக்கிற மாதிரி இருந்தது. அப்படி அந்த வாழ்ந்துருந்தது உண்மையான கதையாக இருந்த மாதிரி எனக்கு கற்பனை கதை மாதிரி இருக்கல. எனக்கு இது உண்மையான நடந்த மாதிரி
காட்டுக்குள்ளே வர மற்றது காட்டில் வர அந்த காட்டுக்குள்ளே வரைக்குள்ள அந்த பாட்டு வந்து நல்ல அந்த உணர்ச்சிபூர்வமாக இருந்தது. நல்லா அப்படியே அந்த புலர்ச்சி கொண்டு இருந்துச்சு அந்த பாட்டை கேட்க. உண்மையில நல்ல ஒரு படம். இது வெற்றி பெறணும் மட்டும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் இதில் நடித்தவர்களுக்கும் இதில் எல்லாம் பங்கு பற்றிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இன்டர்வலே இந்த படத்தில் கிடையாது, யாரும் வெளியவே போகல, அதுதான் பெரிய விஷயம். இந்த படம் வந்து எனக்கும் என் மகளுக்கும் ஏற்ற மாதிரி இருந்தது. அந்த படம் கூட என்ன சொல்கிறது டச்சிங்காக இருந்தது. நீங்கள் வானதி, நீங்கள் அமிதா. நாங்கள் இவ்வளோ நாளும் பார்த்த படங்களில் இது ஒரு வித்தியாசமான படம், மனதுக்கு நிறைவான படம். அதுதான் வாழ்க்கைக்கு முக்கியமாக இது கடவுள் வாழ்த்து. நான் எல்லாருக்கும் போய் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். என் பேர பிள்ளைகள் முதல் கொண்டு எல்லா சின்ன பிள்ளைகளுக்கும் சொல்லுவேன், இப்படி ஒரு படத்தை நீங்கள் பார்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு விளங்கும் இங்கே சூழல் எல்லாம் வடிவாக அப்படியே இருக்கும். எனக்கு அது சொல்லி மே காட் பிளஸ் யூ. I feel like therapy is expensive, so watch films kind of person. So this is one such film that will be added to that list. Especially second halfல வந்து ஒரு செகண்ட் ஹாஃபோட ஒரு மிட்வேல ஒரு ட்விஸ்ட் ஒன்று வருது. அதுக்கப்புறம் வந்து படம் ரொம்ப எமோஷ்னலான ஒரு படமாக மாறிடுது. நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியாக இருந்தது. ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். இயற்கையான நேச்சுரலாக இருந்தது படத்தோட நகர்வு எல்லாமே. நிஜமாக அந்த படம் பார்க்கும்போது ஒரு சிலிப்பாகவும் இருந்தது. ஒரு மகிழ்ச்சியோடு போக முடியுது. ஒரு படம் பார்த்தோம், அது வந்து அவ்வளோ ஃபீல் குட்டாக இருந்ததுங்கிற ஒரு ஃபீலோட போக முடிஞ்சது. ரொம்ப சிறப்பான திரைக்கதை, ரொம்ப சிறப்பான கதை. நல்ல மக்களுக்கு, எல்லா மக்களுக்குமே இது வந்து பிடிக்கும். ஓப்பனிங் சீன்லேருந்து அந்த அழகான இயற்கை சூழ்நிலை ஆரம்பித்து குட் கேரக்டர்ஸு, மியூசிக் எஸ்பெஷலி ரொம்ப அழகாக, மூவி முழுக்க ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த மூவி வந்து ஒரு நாவல் வாசித்த ஒரு ஃபீல். விடிய விடிய நம்மளுக்கு அந்த நாவல் வந்து கண்டினியூஸ் அடுத்து என்னன்னு சொல்லிட்டு மனசுக்கு ரொம்ப எதமான ஒரு படம். அதாவது அடிதடி சண்டை, இது யாருமே வில்லன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு ரொம்ப ப்ளசண்ட்டாக, ஒரு நல்ல ரொம்ப கிரிப்பிங்காகவும் இருந்தது. கடைசி நிமிஷம் வரைக்கும் என்ன நடக்க போகிறதுங்கிறது தெரியாமையே அந்த மாதிரி ஒரு லைஃப் லாங் ஒரு வில்லேஜில் வாழ்ந்த மாதிரி ஒரு குட் ஃபீல் வந்து இந்த ஃபீல் இந்த படத்தில் இருந்தது. அண்ட் மியூசிக் ஒரு பெரிய பெரிய சப்போர்ட் இந்த ஃபிலிம்க்கு. லிரிக்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு பேரண்ட்டோட லாஸுங்கிறத வந்து இந்த அளவுக்கு அழகாக எந்த படத்துலையும் காமிச்சு நான் பார்க்கவே இல்லை. உண்மையிலேயே வந்து ஒரு ஆக்சுவலாக நான் வந்து எங்கள் அப்பாவை இழந்திருக்கேன். ஸோ அந்த லாஸ் எப்படி ரியல் லைஃப்பில் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அந்த லாஸ் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக, ரொம்ப யதார்த்தமாக அதை காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்க்குறவங்க யாராவது உங்கள் 2 பேரண்ட்ஸ் உயிரோடு இருந்தாங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் கொண்டாடுங்க. ஒரு 2 தனிமைகள் சேர்ந்து ஒன்றை நோக்கி போகிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது இந்த படத்தில் அழகாக வெளிப்பட்டுருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஒரு தனிமைங்கிறதே தாங்கிக்க முடியாது நம்மளால். ஆமாம், அந்த 2 தனிமைகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு உன்னதத்தை நோக்கி பயண போகிறாங்க. நம்ம நிறைய உலக படங்கள்லையும் சரி, உலக இலக்கியங்களையும் சரி, நிறைய பயணம் சார்ந்து பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம். ஆனால் ஒரு மாதிரியான ஒரு நம்மளை இறுக்கத்துக்குள்ளே கொண்டு போய் பிறகு நம்மையும் இந்த படத்தில் இருக்கிற தலைப்பு மாதிரி சிறகாக மாற்றக்கூடிய ஒரு அருமையான மொமெண்ட் இருக்குது இந்த படத்தில். ஆமாம், குட்டிரேவதி அக்காவுக்கு ஒரு தம்பியாக என்னுடைய மனமார்ந்த மகிழ்ச்சி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். தயாரிப்பாளர் அவங்களுக்கும் மனமார்ந்த மகிழ்ச்சி, நன்றி. ஆமாம், திரைப்படங்கள் மூலமாக சில ஈரங்களை எங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அதை எடுத்துக்கிட்டு தான் வாழவே முடியுது. இலக்கியமும் சினிமாவும் அதுதான் செய்யணும்னு நினைக்கிறோம். அதுதான் அந்த படமும் செய்யுது, சிறகும். ஆமாம், இந்த படத்தில் குறிப்பாக எனக்கு ரொம்ப ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியதுன்னு பார்த்திங்கன்னா இசை. அரோல் கரோலி அவரோட இசை, ஆகச்சிறந்த இசை. படம் நெடுக சிறப்பான இசை வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களாகவும் சரி, பின்னணி இசையாகவும் சரி, இந்த கதையினுடைய அந்த உளவியலை வந்து ரொம்ப அழகாக, உணர்வுபூர்வமாக, அப்படி ஸ்வரங்களாக, அப்படி என்ன சொல்கிறது, ஒரு ஆற்று ஒழுங்காக ஒழுங்கி ஊற்றிருக்காப்புல அவருக்கும் ஒரு நண்பனாக, ஒரு கவிஞனா, பாடலாசிரியனா, ரசிகனா இந்த நேரத்தில் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். மற்றபடி படத்தில் பங்காற்றிய அத்தனை பேருக்குமே என்னுடைய
ரசிகனா மனமார்ந்த மகிழ்ச்சி நன்றியும். ஹீரோயினோட அம்மாவை ஒருத்தங்க வராங்க, அவங்க ரொம்ப ரொம்ப இயல்பாக நடிச்சிருந்தாங்க. ஆமாம், அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து. இந்த நேரத்தில் மொத்த குழுவுக்குமே ஒரு கலை ரசிகனாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதனால் ஹீரோ சொல்லி ஆகணும், ஹரி சும்மாவே கலக்குவார். இந்த படத்தில் அவருக்கு வந்து ஃபுல்லாக வேலை வாங்கியிருக்காங்க. ஒரு அம்மா பொண்ணுக்கு இருக்கிற லவ்வாக இருக்கட்டும், அதே நேரத்தில் ஒரு அப்பா பொண்ணுக்கு இருக்கிற லவ், அதுவுமே ஒரு மிகப்பெரிய அழகாக காட்டுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தில் எனக்கு அது ஒரு பெரிய ஹைலைட்டாக தெரிஞ்சது. படம் பார்த்த எங்களுக்கு தான் சிறகு முளைச்ச மாதிரி ஒரு புது அனுபவம். டெக்னிக்கல் எல்லாமே நல்லா இருந்துச்சு. டேரக்டர் எதை நோக்கி அவர் எழுதுனாங்களோ அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியும். அதை தாண்டி எனக்கு ரொம்ப இம்பேக்ட் ஆனது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப நாள் கழித்து அந்த மனிதான்னு ஒரு சாங் ஒன்று வரும். ஆக்சுவலி அந்த சாங்கோட லைன் வந்து அந்த சைடு உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். செம்ம இம்பேக்டான ஒரு லைன் அது. எஸ்பெஷலி அந்த ஃபஸ்ட்டு போர்ஷன் அதை வந்து எப்படி கடைசியில் எப்படி லிங்க் ஆகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப வந்து நல்லா இருந்தது. இந்த ஃபிலிம் ரொம்ப பர்சனலாக ஹிட் ஆச்சு. என்னென்னா ஒரு ஒரு இந்த ஜென்ரேஷனில் யங் பீப்புள், நானும் ஒரு பீரியடில் யங்காக இருக்கும்போது எனக்கு இருந்த ஃப்ரீடம் வந்து இட் கேம் அட் த காஸ்ட் ஆஃப் மை பேரண்ட்ஸ். As a psychologist, I could relate to a lot of things, a lot of aspects in the movie. ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப நேச்சுரலாக இருக்காங்க. பக்கத்து வீட்டு பொண்ணு, பக்கத்து வீட்டு பையன். மிக அற்புதமான ஒரு படம். அதாவதுங்க, பாரதியார் சொன்னது போல் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்ற அந்த பாரதியாருடைய வாக்கு இருக்குன்னாங்க. இந்த படம் வந்து மிக சிறப்பாக ஒரு சிறிய இன குழுக்களினுடைய ஒரு விடுதலை வந்து எந்த அளவுக்கு வந்து இதை எடுத்து போயிருக்காங்க. ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய ஒரு இதுதான். பட் என்னுடைய மனசு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் அமைஞ்ச ஒரு படம். Again and again I want to see. பேக்ரவுண்ட் ஸ்கோரு, சாங்ஸ், மியூசிக்ஸ் எல்லாமே 100% பெஸ்ட்டான மூவி. Everybody should give it a watch at least once because you know, the movie has showed like different stages of grief, like when we lose somebody who is very very important to us. It's a journey of emotions. காதல், நட்பு, பாசம் எல்லாமே கலந்து மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க குட்டி ரேவதி மேடம். அது தன்னம்பிக்கையான ஒரு டைலாக் இருப்பாங்க. பெண்களை எப்படி இருக்கணும்னாக்கா காட்டி அந்த மாதிரி தன்னம்பிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் எல்லாமே வந்து பார்க்கலாம். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லொக்கேஷன் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும். If you want to listen, என்ன சொல்கிறது, if you want to admire the moon, நீங்கள் ஒரு ஸ்பீட் போட்டில் போக முடியாது. You have to go on a rowboat. So the movie is like this. It's you have to travel with the movie, so you'll be able to appreciate it. துப்பாக்கி சத்தங்களுக்கிடையே எழுந்த சிறகின் ஒரு அழகிய ஓவியம் தான் இந்த படைப்பு. It's a very different movie on relationships, what relationships mean to various people. அப்பா விஷயத்தில் நடிச்சவர் ஆக்சுவலி இஸ் லைக் மை சன். பட் அப்பா கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவர். இந்த காமெடிஸ்லாம் நல்லா இருந்தது. இட்ஸ் ரியலி நைஸ். யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும், அதில் வந்து மக்களுக்கான கருத்து இருக்கணும், அதுக்காக வேலை செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வரணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். When a great scholar comes to rise above himself, it is for this and this that he is willing to live, work and die. Love, passion, obsession and madness and music and worship, they all belong to the transcendental world. ரெண்டு கதாபாத்திரக்கு நடுவையான அந்த உரையாடல்கள், அப்புறம் நடிகர்கள், குறிப்பாக இசை, பாடல் வரிகள், இது எல்லாமே ரொம்ப மென்மையாகவும் அழகாகவும் இருந்துச்சு. இப்போது வரிசையாக வந்த எல்லா படங்களும் வந்து ஒரு வீடியோ கேமில் எல்லாரும் அப்படியே சுட்டு தள்ளுற மாதிரி அப்படியே பார்த்து பார்த்து இது மாதிரி ஒரு படம் பார்க்குறது வந்து ரொம்ப மனநிறைவாக இருந்தது. There was no dialogue. It's just their eyes were expressing so much. That was wonderful. And சொல்ல போனால் cinematography and all the technical aspects were pillars of the film. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து இது வந்து ஒரு படம் மாதிரி எனக்கு இருந்தது அப்படின்னு சொல்கிறத விட இது ஒரு வாழ்க்கை அப்படின்னு நான் வந்து இதை பார்க்குறேன்.
ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் நான் வந்து அழுதேன். எல்லா விதமான ஃபீலிங்ஸும் என்னால் உணர முடியும். ஃபஸ்ட்டு சீன்லேருந்து மிடில் கனெக்ட் பண்ணி ஃபைனலாக அந்த கனெக்டிங் த டாட்ஸ் வச்சு அற்புதமாக முடித்தாங்க. And I really like the way the film is so subtle. கொஞ்ச நாளாகவே சத்தம் ரத்தம் இந்த விஷயங்கள் கேட்டு கொஞ்சம் மனசு லேசான ஒரு ஃபீல் இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஃபில்மை பார்த்தோம். It reminded me like a very nice movie, very nice music, like the music was too good. கிளாசிக்கல் ஹிந்துஸ்தான் எல்லாமே ஒரு மாதிரி பிளெண்ட் பண்ணி ஒரு புரட்சியான ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒரு மியூசிக்கல் அப்ரோச் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃபோட்டோகிராஃபி எல்லாமே நல்லா இருந்தது. டெஃபினட்டாக இந்த படம் வந்து எல்லோரும் பார்க்கணும். More than anything else, I thought the search for the roots of one's life. பறக்கிற காற்றுல இருக்கிற ஒரு சிறகு வந்து அப்படியே அந்த காற்றோட அமைதியில் வந்து தரையிறங்குற அந்த ஒரு ஃபீல் இந்த படத்தில் இருந்துச்சு. ஒரு புரட்சிகரமான ஒரு படம். நாமெல்லாம் கண்ணுக்கு தெரியாத சிறகோடு தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த சிறகு தான் நம்மளை வந்து உந்து சக்தியாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். குட்டி ரேவதி அவங்களுடைய இயக்கத்தில் வந்திருக்க முதல் படம். ஒரு ட்ராவல், லவ், அதுக்கு நடுவில் ஒரு சின்ன எமோஷ்னலான ஒரு கதை, இது எல்லாமே சேர்ந்து ரொம்ப அட்டகாசமான ஒளிப்பதிவோட மிக சிறப்பான சூத்திங் இசையோட இந்த படம் இருக்குது. நீங்கள் வந்து தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த விஷுவல்ஸ்லேருந்து மியூசிக்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வில் ஃபீல் த ட்ராவல். கண்டிப்பாக நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவீங்க. வந்து உங்கள் காதலியோடையோ இல்லை கேர்ள் ஃப்ரெண்டோடையோ இல்லை ஒய்ஃபோடையோ இல்லை தனியாவது கிளம்பிடுவீங்க. நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். தியேட்டரில் வந்து பாருங்கள். மாதத்துக்கு 50 படம் பார்க்குறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நீட்ஃபுல்லான ஒரு படம், ஒரு தெளிந்த நீரோட மாதிரி அப்படியே எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேபி சாரோட படம் பார்த்த மாதிரி இருந்தது. அவர் தான் இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டோட படம் எடுப்பார். ஒரு இளம் தம்பதி, அதாவது இளம் ஜோடிகளுக்கு இடையில் காதலுங்கிற ஒரு விஷயத்தை சொல்லாமல் ஒரு நீட்ஃபுல்லான ஒரு நட்பாக ஒரு தகப்பனை தேடி செல்கிற ஒரு மகளோட வழியை இந்த படம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கு. ஒரு ஃபீல் குட் பூமியாக மட்டும் இல்லாமல் அவர் குட்டி ரேவதி ஒரு ரைட்டருங்கிறதுனால ஒரு சமூக புரட்சியாளனுடைய வாழ்க்கை எப்படி வந்து சிதைக்கப்படுது சமூகத்தால், கணவன் மனைவி வெவ்வேறு திசைகளுக்கு எப்படி தூக்கி எறியப்படுறாங்க அப்படிங்கிற விஷயங்களையும் இந்த படம் அழுத்தமாக ஆழமாக பதிவு பண்ணியிருக்கு. இதுபோல் அவங்க வந்து மாலாமணியன் வந்து எதையுமே ஒரு புதுசாக செய்யணும்னு நினைப்பாங்க. இந்த படத்தை மக்களுடைய அபிப்பிராயத்தை கேட்டு அந்த அபிப்பிராயத்தின்படி இந்த படத்தோட ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு புதிய முயற்சியாக நான் பார்க்குறேன். சினிமா வர்த்தகத்தில் இது ஒரு புது ட்ரெண்டை உருவாக்கும். சிறகோட வெளில வந்திருக்கேன். அந்த பைக்கில் மொத்தம் 3 பேர் போனாங்க. அவங்க பின்னாடி நானும் தான் உட்காந்துருந்தேன் ஹெல்மெட் போடாமல். ரொம்ப அருமையான அனுபவம். குட்டி குட்டியாக ஆச்சரியம், குட்டி குட்டியாக அற்புதம், குட்டி குட்டியாக வண்ணங்கள், குட்டி குட்டியாக இசையோட தெரிப்புகள், குட்டி குட்டியாக காட்சிகள். குட்டி ரேவதியோட பிரம்மாண்டம் தான் சிறகு. படம் முடிச்சுட்டு வரும்போது மெதுவாக அப்படி வரோம், அப்படியே மெதுவாக பார்க்குறோம், மெதுவாக எல்லார் முகத்தையும் பார்க்குறோம். உள்ளே வரும்போது ஃபாஸ்ட்டாக அப்படி வந்தோம். படம் முடிச்சுட்டு போகும்போது ஒவ்வொரு முகத்தையும் இப்போ நான் பார்க்குறேன். இந்த மாற்றத்தை தான் நான் வந்து அவங்க குறிப்பிட்ட புரட்சியாக நான் பார்க்குறேன். எதையுமே நிதானமாக பார்க்க கற்றுக் கொடுக்கறது தான் கலையோட வேலை. அதை இந்த படம் பண்ணியிருக்குன்னு நம்புகிறேன். ஒரு பரபரப்பான ஒரு நாளில் வேலையெல்லாம் முடிச்சு மூட்டையை கட்டிட்டு வந்துருவோண்டான்னு வந்தோம். இங்கே வந்துட்டு அப்படியே ஒரு 2 மணி நேரத்துக்கு எங்கே போனோம், எதுக்கு போனோம், யார் யாரை பார்த்தோம் எதுவுமே தெரியாமல் அவ்வளோ சூப்பராக நம்மளையும் கூடவே கூட்டிகிட்டு பக்கத்துலேயே இன்னொரு பைக்கில் நான் போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. கதாபாத்திரத்தோட பெயர்கள் குறிப்பாக நான் கவனித்தேன். சித்தார்த் அப்படின்றது வந்துட்டு முழுமை பெற்றவன் அர்த்தம். அமிதா அண்ணா இன்ஃபினிட்டி, தேடிக்கொண்டே இருப்பவள். அந்த பையன் ஒரு மாதிரி நிறைவாக வாழ்கிறான். இவள் வந்துட்டு எதையோ தேடிக்கிட்டே இருக்கா. அதே மாதிரி இளங்கோவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு ராஜா, எல்லாருக்கும் கொடுக்குறவன் அப்படின்னு. வானதி அப்படின்னா தூரத்துலேருந்து அட்மையர் பண்ணிட்டு இருக்கிறவன் அர்த்தம். ஒரு பெயர்களே வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி நடிகர்கள் தேர்வுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. குறிப்பாக அப்பாவை நடித்தவர் இளங்கோவன் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார்.
பாடல் வரிகள் ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரே சிறகில் 2 பறவைகள் பறந்தன அப்படின்னு ஒரு பாடல் வரி இருந்துச்சு. குறிப்பாக வந்துட்டு இசை ஒரு அழகான வெள்ளோட்டத்துக்குள்ளே போயிட்டு அப்படி வெளில வர மாதிரி இருந்துச்சு ஒரு பாடலுமே. அதுவும் அந்த போராளிகள் சம்மந்தமான பாடல்லாம் வந்துட்டு நமக்கும் வந்துட்டு அப்படியே முறுக்கேறிச்சு. அதுக்கப்புறம் ஒளிப்பதிவு சொல்லியே ஆகணும். ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் நானும் பார்க்குறேன். அந்த பூவை அவர் காட்சிப்படுத்தினதாக இருக்கட்டும், பயணத்தை காட்சிப்படுத்தினதாக இருக்கட்டும், ஒரு மலை உச்சியில் வந்துட்டு தணல், அது கேம்ப் ஃபயர் போட்டு அது எரிஞ்சு முடிஞ்சு தணல் இருக்கும். அந்த தணலோட அந்த மலை உச்சியிலேருந்து அந்த அடையிற இதுவும் நட்சத்திரங்களும் காட்டுது. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த 2 பேரும் படுத்திருக்காங்க, ஒரு அமைதியான தூக்கம். அந்த காட்சியே வந்துட்டு ரொம்ப கவிதையாக இருந்துச்சு. முதல்ல ஆரம்பித்தோடனே அந்த ரப்பர் வலையில் ஆரம்பிக்கவுமே வந்துட்டு ரொம்ப ஒரு அப்படின்னு கனெக்ட் ஆச்சு. ஆனால் அந்த முதல் காட்சியை கடைசியில் கொண்டு வந்து அவங்க கனெக்ட் பண்ண விதம் அமேசிங். ஒரு பெரிய நல்ல அழகான ட்ராவலாக இருந்துச்சு. எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் நன்றி. இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்ல தான். ஏன்னா நான் போட்ட ரீல்ஸ் எல்லாமே வந்து ஆர்கானிக்காக இது எப்படி ரீச் ஆகுது அப்படின்னு பார்க்கலான்னு. ஸோ அது 1 lakh வியூஸ் தாண்டி போய் அண்ட் எல்லோரும் வந்து 5 நாளைக்கும் எல்லா சீட்ஸும் புக் ஆகிருக்கு. ஸோ மக்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து தியேட்டர் பீப்புளுக்கு நான் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கலான்னு இருக்கேன். இப்போ எப்படி என்எஃப்டிசி தியேட்டரில் இந்த ஷோஸ் ஃப்ரீ ப்ரிவ்யூ போடுறேனோ, எனக்கு வந்து திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த 5 ஊர்கள்லேயும் மக்களுக்கான ஃப்ரீ ப்ரிவ்யூஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு தியேட்டர் யாராவது கொடுக்க முடியும்னா இட் வில் பி அ கிரேட் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட். I appeal to all the theatre owners and distributors through this video. Thank you.